ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தையும் வாஞ்சியும் கொடுக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து நிக்கிற முன்னாடி எனக்கு அப்படியே சாக்காயிட்டோ. சாக்கால இல்ல, என்பதிர்ச்சியா இருந்தது. போவா, பேச்சு மாறவே இல்ல. அது மாறாதுப்பா. அப்பா மாறாதுப்பா. நீ எப்படி இருக்க? என்ன பாரு, நான் எப்படி இருக்க? அன்னைக்கு நான் பார்த்த மாதிரியே இருக்க. பார்த்த மாதிரியே இருக்கேனா? ஆமா. நீங்க தள்ளுவா. எங்க அண்ணன் நீ நோட்டீஸ் பண்ணிக்கிறோம்ல, வா. எங்க அண்ணனுக்குள்ள உனக்கு ரொம்ப பிடிக்கும், வா. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் இப்ப வரேன். நீ வா. சரி, நான் குறிப்பா அண்ணனுக்கு தான் பார்க்க வந்தேன். சரி வா, கூட்டு போறேன் வரையா. என்ன இது? என்னடா என்னது? என்னடா? நான் கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் வாங்கி பறிக்க வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரே? அண்ணா, நான் வீடு பார்க்க போணும், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை என்னடா? தமிழ் பாப்பா, என்னடா? உங்க அம்மா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பாத்தியா? ஆமா, எங்க அக்காவை விக்கி அப்பாக்கு வேணும்ல, அதுக்கு தான் எங்க அம்மாக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க. என்னது? ஆமா, நான் அங்க தானே இருந்தேன். எனக்கா இவ்வளவு பணம்? ஆமா. சாத்தாடி. ஆமா, என்ன சண்டை இன்னைக்கு அவள எங்க அம்மா இவியதான் என்ன சண்டை விக்கி அப்பா கிட்ட பொண்ணுத்திர அப்பா கிட்ட என்ன சண்டை. எதுக்கு? அக்கா வேணும்ல, அதுக்கு தான் எனக்கு சண்டை. ஆமா, அத்தா விக்கி அப்பா என் பிள்ளை எனக்கு வேணும் அப்படி சொல்லி அத்தல நம்ம ஓகே கேட்ட. ஆமா, ரோகிணித்தையும் குத்தாங்க. ஆமா, ரோகிணித்தையும் கிஷோர் அப்பாவும் என்ன பணம் தெரியுமா? எங்க அக்காக்கு தான். ஏக்கோ, இனிமேல் நீங்க வரவே வேண்டாம். உங்க அம்மா ஆனந்தி அம்மா, உங்க அப்பா விக்கி அப்பா. ஏற்கனவே என் அப்பா விக்கி அப்பா தானே? இல்ல, அம்மா ரொம்ப சண்டை. நீ அம்மாக்கு வேணுமா? சாத்தாடி சாத்தாடி தான் ரொம்ப சண்டை. சண்டை போட்டி விக்கி அப்பெல்லாம் அழுதாங்களா, அதான் ரோகிணத்தை இனிமேல் பெரிய பாப்பாவை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இப்ப நிறைய பணம் இருந்துச்சுல, அது பூரா அழகுரணி அம்மாக்கு கொடுத்துட்டாங்க. நான் கூட இனிமேல் விக்கி அப்பா கிட்ட தான் இருப்பேன். நீ விக்கி அப்பா கிட்ட இருப்ப? இன்னும் அம்மாக்கு நிறைய பணம் கொடுக்கொண்டிருக்கல, அதை கொடுத்தோன்னே நானும் விக்கி அப்பா கிட்ட தான் இருப்பேன். நீ தம்பி நான் பாப்பா எல்லாரும் விக்கி அப்பா கிட்டயா? தருண் அப்பா கிட்ட இருப்போமா? தருண் அப்பாவும் அழகாணி அம்மாவும் வேற ஊருக்கு போறாங்களா? சாத்தாட்டி எந்த ஊருக்கு? அவங்க தள்ளி தூரமா, அப்படி தூரமா போறாங்களா? அதுக்கு தானே இவ்வளவு பணம். அவங்க தனியா போறாங்கல்ல, அதுக்கு தான். இனிமேல் நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம். நிஜமாவா? ஆமா, நம்ம இங்க ஜாலியா விளையாடலாமா? ஆமா, அத பணம் கொடுத்தாச்சுல. அக்கா, உங்க அப்பா பேர் என்ன பேரு? விக்கி அப்பா. உங்க அம்மா பேரு? ஆனந்தி அம்மா. தமிழரசி. எங்க அப்பா பொண்ணுத்தரப்பா, அம்மா தேர்மலி அம்மா. எனக்கும் இனிமேல் விக்கி அப்பா தான், தருண் அப்பா கிடையாதா. எனக்கும் இனிமேல் ஆனந்தி அம்மா தானா, இனிமேல் அழகுராணி அம்மா கிடையாதா. நான் அம்மா கூட போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். உன் பேர் என்ன பேருமா? மீனாட்சி மாமா. சரிம்மா. டேய், தோட்டத்துல சுத்தி காட்டிட்டு வந்துட்டேன்னு. சரிண்ணே. இல்ல, இன்னொரு மாமாலாம் இருக்காங்களே, இன்னும் நிறைய மாமா இருக்காங்களாமே. விக்கி இப்ப வருவாமா? மாப்பிள்ள இல்ல, தோட்டத்துல தான் நின்னுட்டு இருந்தாங்க மாப்பிள்ள. இன்னும் நிறைய இருக்காங்களாமே பாட்டி. எல்லாரும் இங்கதாம்மா இருக்காங்க. சரியா? சரி. எப்படா கண்டுபிடிச்ச? என்ன பேசும்போது ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தா, நான் யாரோ நினைச்சிட்டேன். அப்புறம் நான் சரி இதுக்கு அப்செட் பண்ணி போடுவோமேன்னு போட்டா, அப்புறம் டீட்டெயில ஃபுல்லா அனுப்புறா. அம்மாப்பா நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. உங்களெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல மாமா. அம்மா தான் குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க குடும்பத்தை பத்தி சொன்னாங்களா, அவங்க எல்லாம் யாருமா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இப்போ ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் ஒன்னா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேனா, அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, எங்க குடும்பத்துல ஒத்தியா தேடி வந்திய. மாமா, எனக்கு நீங்களா சொந்த நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மாமா. பாத்தீங்களா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
தொலைஞ்ச சொந்தம் விட்டுறக்கூடாதுன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்க பாரு. இங்க பாரு, நீ இந்த வீட்டு பொண்ணு எவ்வளவு நாளாலும் இங்க இரு, வா போ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ம்? ஒரு பொம்பளை பிள்ளை தேடி வந்துட்ட. ஆ? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுண்ணே. சரி, நான் வெளியில போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? இங்க பாரு, நீ இந்த வீட்டு பொண்ணு எதனால உரிமையோட கேட்கணும். உங்களை தேடி வந்திருக்கல ஒரு வருஷத்துக்கு அப்புறம். சரிங்க மாமா. டேய், பிள்ளைக்கு தேவையெல்லாம் பண்ணி கொடு. சரிண்ணே. அக்கா புள்ள பாத்துக்க, தேடி வந்திருக்கா பாரு, பாராட்டணும். அதெல்லாம் நல்லா கவனிப்பேனே. அம்மா ரத்தம் விட்டுருவேனா? சரிடா. அம்மா கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் வரேன்னா. அம்மா கிட்ட சொன்னேன், தாராளமா இருந்துட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி தங்க, நீ எவ்வளவு நாள் இருந்துன்னு சொல்லிட்டல. உங்களுக்கு அத்தெல்லாம் இருந்தாங்க, போய் பாருன்னா. அத்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் படுத்திருந்தா. நீ போய் பாரு. சரியா? சொல்லு, நீ யாருன்னு சொல்லி அழகா பேசுவா. சரிங்க மாமா. சரிடா, பிள்ளை பாத்துக்க. அண்ணே, அங்க சொல்லிட வேண்டாம். மாமா சொன்னாங்க. வந்தோன்னு பிளான் போட்டியா? சரிண்ணே, நான் பாத்துக்கிட்டேன். சரிடா. முகச்சாட வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏய் சுமாரு அழகரணி, விக்கிறேங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம அங்க போலாமா மீனாட்சி? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? இல்ல எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். நான் ஒண்ணு மாப்ள, ஜோடி பொருத்தம் இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நல்ல ஜோடி பொருத்தம் பாத்தியா? டேய் சத்தம் போடாதடா. இல்லடா, எவ்வளவு அழகா இருக்கு ஜோடி பொருத்தம். டேய் சத்தம் போடாதடா. டேய் சொன்னா கேளு. இல்லடா, நானே பார்த்து அப்படி மிரண்டு போயிட்டேன்டா. டேய் சும்மா இருடா. இல்லடா, கடைசியில அத்தா ஒரு டச் கொடுத்தாரு பாரு. டேய், நான் இருக்கேன்னு கூட பாக்கலையா? டேய் அழகு ராணி பாக்குறாடா. அவன் எங்க இருக்கா? அவளை பணத்தை வாங்கிட்டு போயிட்டாளே. டேய் சும்மா இரு, எந்த ரகசியத்தை சொல்லாத. இல்லடா, கடைசி ஒரு டச் பண்ணாரு பாரு. டேய் நான் மிரண்டு போயிட்டேன்டா. டேய், அத்தான் இவ்வளவு கொசறு பிடிச்சதுன்னு எனக்கு இப்போதான்டா தெரியும். அத்தானுக்கு இவ்வளவு சேட்டை பண்ண தெரியுமா? டேய் சத்தம் போடாம இருடா, ஏத்தால போறடா. என்னடா சொல்ற? டேய் நம்ம கத்துக்கிட்டு போலாம்டா. டேய் வாயா, நம்ம கத்துக்கிட்டு போவோம். ஆமாடா, அங்க வேற ரூம் எடுக்கணும்ல, வா அத பத்தி பாத்துட்டு போவோம். நான் பேசுனதை கேட்டிருக்குமோ? சரி சரி, அப்படியே நவுன்றுவோம் வா. டேய், நான் பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமோ? சரி சரி வா, அப்படியே நவுன்றுவோம். எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசுனீங்களாங்க? எனக்கு தெரியும் தானே பேசவே செஞ்சீங்க. எனக்கு தெரியணும் தானே வேலைக்குனே பேசுனீங்க. இது கூட எனக்கு தெரியாது. பேசுங்க பேசுங்க, இன்னும் 2 நாள் தானே. எப்படி நான் எந்த கூட்டிட்டு போயிருவேன்? இவ எவன்னு தெரியலையே. எல்லாம் கூடி வரணத்துல இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. எங்க போறாரு? போய் பாப்போம். டேய் மாப்பிள, பயங்கரமா இருக்குடா. அக்கா சூப்பரா இருக்கா. நீங்க போற இடத்துக்கு இது சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? அதான் செமையா இருக்குதான். இப்படியே போங்க தான், சூப்பரா இருக்கும். ஐயோ, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, விட்டு ரொம்ப நாளா ஆச்சுதான். ட்ரை பண்ணு மாப்பிள, எத்தனை நாள் தான் தெரியாதும்பா, சும்மா ட்ரை பண்ணு. நீ சொல்றல சரியாதான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மாப்பிள. நான் வாழ்த்துக்கள். சும்மா இருக்க மாப்பிள, நீங்க வேற, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா தான் வெக்கப்படுறது கூட அழகா தான் இருக்கீங்க. தருணு அப்படி சந்தோஷமா இருக்க போலுக்கு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. வேண்டாம், நீ சொன்னா கேளு. எப்படி இருக்கு? வா சரி போலாம். அழகாணி எப்படி இருக்க? நீ இப்படிதானே மாற சொன்ன, இப்படி இருந்தா தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தானே ரொம்ப ஜாலியா இருக்கணும், கேஷுவலா இருக்கணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும், சகஜமா இருக்கணும், எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிடணும். நீ இப்படிதானே என்ன மாற சொன்ன, மாறிட்டேன் பாரு. உண்மைதான், இதெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் நான் எவ்வளவு பின்னோக்கி இருந்திருக்கேன்னு புரியுது. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு சார்த்தை கட்டிக்கிட்டு வயக்காட்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு எதுக்கு இவ்வளவு அழகான வாழ்க்கை இருந்திருக்கு. நான் எப்படி மிஸ் பண்ணிருக்கேன் பாரு. தூங்கியும் தூங்காம காலையில வயக்காட்டுக்கு போய் மாடு உழைச்ச மாதிரி உழைச்சி வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கஞ்சி குடிச்சா அது ஒரு வாழ்க்கையா? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே நான் மாறிட்டேன். டிப் டப்பா மாறிட்டேன். நீ சொன்ன மாதிரி அப்பப்போ காலத்துக்கு மாதிரி மாறணும். நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க, நான் தான் புரிஞ்சுக்கல.
இப்ப எப்படி மாறி சூப்பரா இருக்கேனா? இங்க பாரு, இனி நீ சொன்ன மாதிரி வயக்காடு பக்கமே நான் போக மாட்டேன். போக முடியாது, நம்ம தான் டவுனுக்கு போறோமே. இங்க பாரு, இப்பவே இவ்வளவு மாறி இருக்க. அங்க போய் பாரு எப்பெல்லாம் மாறுதுன்னு. நீ சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு போன் வாங்கிடணும் பாத்துக்க. இங்க பாரு, சூப்பரா அழகா என்ஜாய் பண்றோம். இது என் கேர்ள் ஃபிரெண்ட். என்னடா ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்த்தா இவா அப்படியே ஷாக் ஆயிட்டு, நீ எனக்கு ஒரு போன் யூஸ் பண்ண கொடுத்திய, அந்த போன் மூலமா தான் எனக்கு கிடைச்சா. நீ தானே சொன்ன இப்பெல்லாம் பாரு என்னெல்லாம் வந்திருக்கு, என்ன ஆப்பெல்லாம் வந்திருக்கு, உள்ள போய் பாரு காலம் இப்பெல்லாம் மாறி இருக்குன்னு. கரெக்ட் தான் அழுகுற நீ. உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. எப்படி கிறுக்க மாதிரி சுத்தி இருக்கேன் பாரு. இப்ப என்ன ஜாலியா இருக்குங்க. அதை விட்டு வெளில வரதுக்கு மனசே இல்ல. ஒரே ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, எதை அப்செட் பண்ணனே தெரியும். இங்க பாரு, இந்த போட்டோ எடுத்து நான் போட்டேன். பியூட்டிஃபுல்ங்க, மார்பலஸ்ங்க. எப்பா உண்மைதான், நீ சொன்னதை நான் நம்பவே இல்லை, இப்போ நம்புறேன். பொண்டாட்டி தான் என்னை இவ்வளவு அழகா அழகுபடுத்தி பார்த்த பாரு. அது மட்டும் இல்ல, உலகத்துல இப்படிலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு கத்து கொடுத்தே நீ தானே. இனி நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் பாரு. அழகுமணி, அது கரண்ட் பில் கட்டதுக்கு அன்னைக்கு பணம் கொடுத்தான். இனி நான் போய் கரண்ட் பில் எல்லாம் கட்டினா நல்லா இருக்காது. நீ போவியோ இல்லைன்னா சம்பளத்துக்கு ஆள் வைப்பியோ வச்சு கரண்ட் பில் கட்டியது. அதான் உங்ககிட்ட எக்கச்சக்கம் பணம் இருக்குல்ல, 2 கட்டத்துக்கு போட்டா கரண்ட் பில்ல கட்டி வர போறாங்க. அப்புறம் இனி நான் வயலுக்கே போக மாட்டேன். அதனால உரம்லாம் வாங்கி வச்சாலே இருக்குது. வயலு யாரையாவது வச்சு பார்க்க சொல்லு. கூலி வேணா கொடுத்துட்டு போறது என்ன, 2 லட்சம் ரூபா ஆகும், 6 லட்சம் ஆகும், அவ்வளவுதானே. அதுல மட்டும் பணம் இருக்க. இவ்வளவு டிப் டாப்பா சந்தோஷமா இருக்க முடியுமா? காசு கொடுத்தால சந்தோஷம் கிடைக்குமா? பாரு, என் ஃப்ரெண்டு நாங்க 2 சினிமாக்கு போறோம். வரும்போது நான் வெளியிலே சாப்பிட்டு வந்தேன். எனக்கு வீட்டு சாப்பாடுலாம் வேண்டாம், அதான் காசு பண்ண இருக்கேன். இதுக்கு வீட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதே பருப்பு குழம்பு சாம்பார் வேண்டாம். காலம் மாறும்போது நாமளும் மாறிக்கிடணும்ல. இங்க பாரு, இது வரைக்கும் எனக்கு கிராமம் பிடிச்சது. ஆனா நீ சொன்னதுக்கு அப்பதான் எனக்கே புரியுது. நாம டவுனுக்கு போறோம், பெரிய அபார்ட்மெண்ட் எடுக்கிறோம். நீ சொன்ன மாதிரி பெரிய டிவி, சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறோம். ஜாலியா நீ ஒரு போனு, நான் ஒரு போனு. ஆபீஸ் வேலைக்கு போகணுமா? சரி, அங்க போனா ஜாலியா தான் இருக்கும். சரி எல்லாம் எப்படி பண்ணிரு. நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில போயிட்டு வந்தேன். காலம் வரும்போது நம்மளும் மாறிக்கணும். நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன், இப்போ புரியுது. சரி அழகா, நீ மிச்சம் எல்லாம் நீனே பாத்துரு. இனிமேல் என்னால எதுவும் பார்க்க முடியாது. நீ ஏன் ஆள் வச்சு பாப்பியோ, இல்லன்னா பணத்தை கொடுத்து பாப்பியோ, இல்ல நீனே பண்ணுவியோ, நீனே பாத்துக்க. நான் வரேன். செட்டில வீடு பார்க்க போனோம், வாங்க. இப்ப போனாதான் எங்க புக் பண்ணிட்டு வர முடியும். இங்க பாரு, இந்த மாதிரி வெள்ள என்கிட்ட கொடுத்தாத நான் செஞ்சுக்கிடவே மாட்டேன். நீ ஆள் வச்சு செய்வியோ, பணத்தை கொடுத்து செய்வியோ, அது பண்ணிக்க. காசு பணம் தான் இருக்கு நம்ம செய்யணும். சும்மா என்னால இங்க ஒரு வேலை பார்க்க முடியாது. நான் என் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போறேன். நான் நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வருவேன். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடு, நான் அப்படியே வந்து உட்கார்றேன். அவ்வளவுதான் என்னால முடியும். இது ஒரு நாள் கூட என்னால ஒரு வேலை கூட செய்ய முடியாது. அத்தான் புள்ளைய வச்சு 50 லட்சம் வாங்கி வச்சிருக்க பேர என்ன அழகானே. இப்படி தெரிஞ்சா இன்னும் 2 பிள்ளை பெற்றிருக்கலாம்ல, நிறைய பணம் கிடைச்சிருக்குமே. தெரியாம போச்சே. ஒரு பிள்ளை வித்ததுக்கு 50 லட்சம் கிடைச்சிருக்கு. 4 பிள்ளை வித்திருந்தா. ஆனா உனக்கு இருக்க ஐடியா இருக்கு பாரு. நிறைய மாத்த இருக்கு, காஸ்டியூம் நிறைய மாத்தணும், நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். சரி, உங்ககிட்ட எவ்வளவு மணி இருக்கு? 50 லட்சம். 50 lakhs. 50 லட்சம். சரி, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வா, உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கலாம். அழகானே, நான் நல்லா இருக்கேன்ல, சூப்பரா இருக்கேன்ல. நீ இப்படிதானே ஆசைப்பட்ட. இதே மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அதான் நிறைய பணம் வச்சிருக்கல, அதுல இருந்து ஒரு 2 lakhs தாயே. அது லைஃப்ல செட்டில் ஆகாதுக்கே. இதுவும் செட்டில் தானடா. இங்க பாரு, நீ தானே பிள்ளை மாற சொன்ன. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கு. ட்ரெஸ் வாங்கணும், கொண்டா. ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடு. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ட்ரெஸ் தானே, அங்க போய் பாத்துக்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே வேணும். 2 லட்சம் ரூபாய் தான். பாரு, இந்த ட்ரெஸ் வச்சு கொடுத்தா இதே மாதிரி நான் ஓசில போட முடியாது. அது நம்ம கிட்ட காசு இருக்கல, கூட ஒரு 2 லட்சம் கூட. எனக்கு அழகா ட்ரெஸ் எடுக்கணும், கூட அழகானே. இங்க பாரு, நான் டிப் டாப்பா இருக்கணும், கொண்டா. கொத்தாத. இங்க பாரு, எனக்கு ட்ரெஸ் வேணும். எனக்கு 2 லட்சம் கூட. 2 லட்சம் கூட. 2 லட்சம் கூட. 2 லட்சம் கூட. சீக்கிரம் கூட. எனக்கு 2 லட்சம் ரூபாய் பத்தாது. காலுக்கு ஷூ எல்லாம் வாங்கணும். அப்புறம் நைட்டு டின்னர் அது இதுன்னு முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு நேரம் ஆகும். கூட 1 லட்சம் ரூபாய் தான். ஏதோ நீ உழைச்சு சம்பளத்து பண்ண படத்துல நான் கேட்டு பார்த்து பேசுற. புள்ளை வித்த பணம் தானே, கொடு. இது நமக்கு சேர வேண்டிய பங்கு. நமக்கு சேர வேண்டிய பங்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெளியில போய் தனி கொடுத்துட போறதுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு பிசினஸ் பண்ணதுக்கு, இப்படி ஆடம்பரமா வாழறதுக்கு இல்ல. அப்ப புள்ளை வித்தன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அது என்னது? இது புள்ளை வித்த பணம் தான். புள்ளை வித்த காசு. அப்படி பார்த்தால பங்கு எனக்கு தான் அதிகமா வரணும். ஏன்னா அது யா உசுறு. நீ பெத்துட்டா இங்க பாரு, ஆளுக்கு பாதி பாதி. 50ல ஆளுக்கு 25 லட்சம். நீ இப்ப எனக்கு 5 லட்சம் தர போறியா இல்லையா? எனக்கு ட்ரெஸ் ஷூ எல்லாம் வாங்கணும். 5 லட்சம் தர முடியாது. நம்ம என்ன அபார்ட்மெண்ட் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நீங்க இன்னும் ஒரு ஜாப்புக்கு போணும், எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஜாப்புக்கு போணுமா? அப்போ நீங்க ஆபீஸ் வேலைக்கு போக மாட்டீங்களா? ஆஹா,
என்னால நீ எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. அதான் புள்ளையத்த காசு இருக்குல்ல, அதுல இனிமேல் என்னால வேலைக்கு போக முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். வேணா நீ வேலைக்கு போ, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ எங்க வேணாலும் வேலைக்கு போ, நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். ஆனா என்னால வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகாம வேலைக்கு போவேனா என்னால வேலைக்கு போக முடியாது. ஆஹா, அதான் என் புள்ளையத்த காசு என்கிட்ட இருக்குதே. ஐயோ, பிள்ளை வித்த காசு இல்ல, நமக்கு சேர வேண்டிய சொத்து. இங்க நான் புடுங்க சொத்தா இருந்துச்சு. வாய கலவாத, 5 லட்சத்தை கொடு. ஐயோ, இப்படிலாம் பண்ணாதீங்க. பணத்தை கொடு, பணத்தை கொடு. சரி விடுங்க மாமா. கொஞ்சம் கூட குழந்தை வித்துட்டுங்கிற உறுத்தல் இல்லாம இன்னும் அப்படிதானமா இருக்கா? கூலி வேலை செய்யற தாய் கூட புள்ளைய இப்படி விக்க மாட்டாமா? ஒருத்தா யாராவது பெத்த புள்ளைய விப்பாங்களாமா? புள்ளைக்காக 1 ரூபா வாங்கினாலே தாயெல்லாம் தாங்கிக்கிட மாட்டா. இவன் 30 லட்சம் 50 லட்சம் வேற பேசியிருக்காமா. விடுங்க மாமா. இவ்வளவு கேவலமான ஜென்மம். பணம் அந்த அளவுக்காமா பெத்த புள்ளைன்னு கூட தெரியாம கண்ணை மறைக்குது. புள்ளமா, அந்த புள்ளைக்காக எழுதி கொடுத்துட்டா இது என் புள்ள இல்லன்னு என் நெஞ்சா வலிக்குமா? ஐயா மாமா, அழாதீங்க மாமா. அம்மா, அது என் புள்ளமா, என் வீட்டுல பிறந்த மொத புள்ள எங்க அம்மாவா நாங்க நினைச்சோம். என் அண்ணனுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு அழகான பொண்ணு குழந்தை. எங்க அம்மாவே வந்து பிறந்ததா என் அண்ணன் ஒரு நினைச்சானுங்க. அம்மா தான் பிறந்திருக்காங்கன்னு என் விக்கன் எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா பாசத்துல அந்த புள்ளைய ரொம்ப தூக்கி சமைப்பான். எங்க ஆனந்த் அன்னைக்கு இவ வயசுதான். ஆனா இவ பேர் காலத்தை பார்த்ததே எங்க ஆனந்த் அண்ணி தான். ஒரு தாய் மாதிரி இவளை பாத்துக்கிட்டாங்க. என்னமோ தெரியல, இவளுக்கு பேர் காலம் பார்த்து என் புள்ளைய தூக்கி வளர்த்ததுனால அவங்களுக்கு தனி பாசம் அந்த புள்ள மேல. எங்க அண்ணன் தான் அந்த புள்ள பிறந்ததுல இருந்து தோல்வி மார்பிள் தூக்கி போட்டு வளர்ப்பான். அந்த புள்ள அப்படியே அவங்கிட்டே ஒட்டிக்கிட்டு அவனை பார்த்துதான் முத அவ அப்பானே கூப்பிட்டா. பிறந்த முத நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எங்க அண்ணன் அந்த புள்ளி தோல்ல போட்டு தூங்க வைப்பான். எதிர்பார்க்க நேரத்துல எனக்கு 2வது பொண்ணு குழந்தை. நான் வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்க அண்ணன், எங்க பெரிய அண்ணன் தான் அதை அப்படியே விக்கிட்ட கூட அவன் பாத்துக்கிடுவான்னு சொன்னான். தத்து கொடுக்கல. எங்க அண்ணன் தான் முத நாள்ல இருந்து தூக்கி சம்பந்தம். அதனால அவங்ககிட்டயே நாங்க கொடுத்துட்டோம். அவன் தான் அந்த பிள்ளைக்கு தகப்பனா இருந்தோம். எங்க அண்ணி தான் அதுக்கு தாயா இருந்தது. அப்படியே அந்த புள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க இதை பாத்துக்கிட்டோம். அந்த புள்ளை அவன் பாத்துக்கிட்டான். ஆனா இப்ப அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து புடுங்க அவன் எப்படி தாங்கிக்குவான்? அது தனக்கு சாதமா பயன்படுத்திட்டு பணத்தை வாங்கியிருக்கான். என் மூத்த பிள்ளை கிட்ட நான் அப்பவான்னு கேட்டேன், என்ன சித்தப்பான்னு சொல்லும். அந்த புள்ள இன்ன வரைக்கும் என்ன சித்தி தான் கூப்பிடும். என்ன சொல்றீங்க? ஆமா, அது என்ன சித்தப்பான்னு கூப்பிடும், தருண பண்ண கூப்பிடும். என் விக்கல தான் அப்பான்னு கூப்பிடுவா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் பாசம் கட்டி வளர்த்துக்கணும் அந்த புள்ளைய. அந்த புள்ளைக்காகவே எங்க அண்ணன் ரொம்ப நாளா குழந்தை பெத்துக்காம இருந்தான். அந்த புள்ள வளர வரைக்கும் அவன் குழந்தை பெத்துக்கவே இல்ல. இந்த காலத்து எந்த பொண்ணு அப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணுவாங்க சொல்லு பாப்போம். எங்க ஆளுங்க இன்னைக்கு என்ன தலையெழுத்தா? எவ்வளவு பெத்த பிள்ளைக்காக தான் பிள்ளை பெக்காம இருக்கிறதுக்கு. என் பிள்ளைக்காக அந்த பிள்ளை கொஞ்சம் வளரட்டுங்கிறதுக்காக அவங்க பிள்ளை பெத்துக்காம இருந்தாங்க. புரியுது, அவங்க முழுசா தாயாவே மாறி இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க கிட்ட போய் புள்ளைய கேட்டிருக்கா. அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதான் பணம் தள்ளி கொடுத்துட்டாங்க. என் தங்கச்சி எப்பவுமே புத்திசாலி. அதான் புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கா. இவன் சத்தியமா அந்த புள்ளை அங்கிருந்து வாங்கணும்னு நினைச்சிருப்பா. அப்படி மட்டும் வாங்கியிருந்தானா எங்க ஆனந்தி அண்ணி அவ்வளவுதான், அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். பெத்த தாய் மாதிரி வளர்த்திருக்காங்கல்ல. பிள்ளைய வித்துட்டு தனி கொடுத்தன போறத பத்தி பிளான போடுறாமா. அங்க போய் டிவி வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, சோபா வாங்கணுமா. பிள்ளைய வித்துட்டு கொஞ்சம் கூட ஊத்தலே இல்லையம்மா. விடுங்க மாமா, இந்த மாதிரி ஆட்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். சும்மா எல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களை மன்னிக்கவும் கூடாது, கூட வச்சிருக்கவும் கூடாது. இவங்க பணத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. சரியான பாடம் புகட்டலாம் மாமா. விடுங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க மாமா. அவங்க கடி கலங்கி போவாங்க. உங்க காலை விழ வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பிள்ளை வித்துட்டோமேங்கிற மன உறுத்தல் அவங்களுக்கு வரணும். இந்த உறுத்தல் வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன் மாமா. அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். நீ பாட்டுக்கு இருன்னு சொல்லிட்டாங்க. எங்க இருக்க? தாய் மாமா வீட்டுல தானே இருக்க, இருந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இருக்கேன் மாமா. மாமா அழாதீங்க மாமா. சின்ன புள்ள. சரி வா, நம்ம வெளியில போயிட்டு வரலாம். வயக்காட்டுக்கு போலாம் மாமா. அதான் வேலை கிடக்குன்னு சொன்னீங்களா, வயக்காட்டு வரைக்கும் போலாம் வாங்க. ஆமாமா, வயக்காட்டுக்கு போனாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். யாருக்காகவும் நீங்க ஆசைப்பட்டு செஞ்ச தொழில விட்டுறாதீங்க மாமா. பிடிச்ச தொழில யாருக்காகவும் விட்டுறாதீங்க. நாம அந்த வேலையை பிடிச்சி செய்யலாம் மாமா. அந்த வேலையில நம்ம உசுறு கலந்துருக்கு. அதனாலதான் அவ்வளவு சந்தோஷமா அதை செய்யறோம். ஐயா, திடீர்னு வந்து இல்ல, அவளும் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. அவ எங்க எஸ்டேட்டுக்கு வரவே இல்லை. அவளை அவங்க அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் நான் தான் பொறுப்பா பாத்துக்கிட்டேன். என்கிட்ட தான் இருந்தா, எனக்கு பொண்ணு மாதிரி இருந்தா. அவ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எனக்கும் வாரிசு கிடையாது. அத்தனை சொத்துக்கும் இவன் ஒருத்தி தான் வாரிசு. நிறைய சொத்து பத்துக்கள் எல்லாம் மாத்த வேண்டியிருக்கு. அதுக்கு அவ உதவி ரொம்ப தேவைப்படுது. என் அண்ணன் சொத்து என் சொத்து எல்லாம் ஒன்னாதான் கலந்து இருந்தது. இப்போ எனக்கும் வாரிசு இல்லை அப்படிங்கும் போது எல்லா சொத்துமே அவ ஒருத்திக்கு தான் போகும். அதனால எல்லாத்தையும் ப்ராப்பரா அவ பேர்ல நான் மாத்தணும். எனக்கு வெளியில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இவளுக்கு நான் எங்க அத்தனையும் எழுதி கொடுத்துருவேனே. கொஞ்சம் தூரத்து சொந்தங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அவங்க நெருங்கி வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் புத்திசாலித்தனமா இவ பேருக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் நான் மாத்தியே ஆகணும். எல்லாம் சரிதாங்க ஐயா. ஆனா அவ இங்க இருக்கணுமே.
ஐயா அம்மா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட 6 மாசம் தாண்டுமே. ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு அவளுங்க இருக்கட்டுமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. மாப்பிள்ளை வேணும்னா வந்து பாத்துட்டு போட்டோம். இல்ல இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இப்பவுமே பிரிச்சு வச்சா நல்லா இருக்காது. கல்யாணம் முடிஞ்சுதான் கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆகுதுமா. இல்ல அது என் சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அவளை கூட்டிட்டு போனாதான் மத்த வேலைகள்லாம் நடக்கும். சொத்து குறையா இருந்தா பரவாயில்ல, அங்கங்க சொத்து கிடக்கு, எல்லாத்தையும் எடுக்கணும், எல்லா சொத்தையும் மாத்தணும், எல்லா பத்திரத்தையும் மாத்தணும். 6-7 மாசம் ஆகும். நான் அவளை கூட்டிட்டு போனாதான் எனக்கு சரியா இருக்கும். வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த எஸ்டேட்ல? இல்ல, சுத்தி காவலுக்கு ஆள்லாம் வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் அவளுக்கு கலெக்டர் வேலையை நான் அங்க மாத்தி வாங்கிக்கிட்டேன். எனக்கு அரசியல் பலமும் இருக்குது, கட்சி பலமும் இருக்குது, பண பலமும் இருக்குது. அவளுக்கு வேலையை மாத்தி வாங்குறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இல்ல அது ஐயோ அது இல்லம்மா, நான் அவளை கூட்டிட்டு போனதான் சரியா இருக்கும். நான் நல்லா இருக்கும் போதே நான் எழுதி பறக்கி கொடுத்துட்டேன்னா என் மனசுல இருக்க பாரம் குறைஞ்சிரும். கயல் கிளம்புமா, நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. சரிங்க அங்கிள். ப்ளீஸ் போகாத. ஓகே சார், அவளை அனுப்பி வைக்கக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. அம்மா அது அனுப்பி வைக்கக்கான ஏற்பாடுலாம் பண்ணு. கையில் சீக்கிரம் கிளம்புமா, நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. சரிங்க மாப்பிள்ள, நான் என் பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறேன். அது அது வந்து சரிங்க மாப்பிள்ள, நான் கார்ல வெயிட் பண்ணேன், அவளை வர சொல்லுங்க. சேர்ந்து வாழலாம் நினைக்கிற நேரத்துல கையா கையா குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே. எனக்கு நீ வேணும். சந்தோஷமா வாழ்ந்து கொண்டெல்லாம் பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கையா கையா போயிட்டு வரேன். கையா கிளம்புறேன். போயிட்டு வரேன். இல்ல நீ போணுமா? அங்கிள் வர சொல்றாங்கல்ல, நான் கிளம்புறேன். இல்ல அது கையா அது வந்து சரி நான் போயிட்டு வரேன். வேண்டாம் கையா, சொத்துலாம் வேண்டாம், நீ வந்து கையா அந்த சொத்து எதுவும் வேண்டாம், நீ வா. கையில் போவாத, கையில் போவாத. கையில் வேண்டாம் கையில், கையில் போகாத கையிலே, கையில் நீ இல்லாம இருந்து விட மாட்டேன். கையில் போகாத கையில், கையில் போகாத கையில், கையில் வேண்டாம் கையில் போகாத. எப்படி அவளால போக முடிஞ்சது? எப்படி என்ன பிரிஞ்ச அவளால போக முடிஞ்சது? நீ போனா என் மனசு வலிக்குது. கயல் வந்துரு கயல், உன்னை போவேண்டான்னு சொன்னதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ப்ளீஸ் கயல், நீயாவது வந்துரு கயல், நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன். ப்ளீஸ் கயல், என் மனசு படுற பாடு உனக்கு புரியுதா? ஒரு மாதிரியா இருக்கு, வந்துடு. இங்க பாரு, இந்த போராட்ட வேலையில வேற எங்க வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிறாங்க. அத்தான் நொத்தான்னு கிட்டு மேல ஏறிக்கிட்டு அசிங்கமா இல்ல? என்னத்தா? இங்க பாரு, நீ எங்க அப்பாவுக்கு அக்கா பொண்ணு, அவ்வளவுதான். ஏய், உன்னால அசிங்கப்பட்டதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. அது நம்ம சின்ன பிள்ளை தெரியாம. எதிரி சின்ன பிள்ளைல, சின்ன பிள்ளைன்னா என்ன தொட விட்டியான்னு கேட்க. காதலுங்க பேர்ல நீ நானும் அடிச்ச மாதிரி லூட்டி, அந்த அசிங்கத்துல இருந்து நான் இன்னும் வெளியிலே வரல. சே, அத காதல் நினைச்சுக்கிட்டு நானும் உன்கிட்ட அந்த அசிங்கத்துல இருந்து நான் இன்னும் வெளியில வரல. முளைச்சு மூணு விடல, அதுக்குள்ள காதல் நினைச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட அப்படி நடக்கவும் நீ அதுக்கு இடம் கொடுத்து கடைசி ரொம்ப நல்ல மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு என் அப்பாவை தலை குடி வச்ச. இங்க பாரு, எங்க அப்பா வேலை எல்லாத்தையும் மறந்துக்கலாம், என்னால மறக்கவே முடியாது. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டே தலை கொஞ்சம் நின்னவன் நான் தான். எவ்வளவு அசிங்கமா இருந்த தெரியுமா? பொண்ணு திறமா விக்கி மாமா முன்னாடி எல்லாம் சை, அந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவைங்கிற மாதிரி என்ன பார்த்தாங்க, அருவருப்பா இருந்துச்சு. அதுலயும் எங்க குமாரப்பா ஒரு படிக்கு மேல போய் உனக்கு இன்னும் ஒழுங்கா மீச கூட முளைக்கல, அதுக்குள்ள உனக்கு பொண்ணு கேட்கணும் அசிங்கமா, இன்னும் அசிங்கமா கேட்டாரு. உனக்கு பொண்ணு கேட்கதோ அப்படின்னு, அதுக்கு நீ அலையாரி கேட்டாரு. சே, அன்னைக்கு அசிங்கப்பட்டு நீ தானே. நான் போயிட்டு எனக்கு அப்ப அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கும். நீ பெரிய பொண்ணு தானே, வயசுக்கு வந்த பெரிய பொண்ணு தானே, இப்பெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தேன்னா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வந்துட்டாது. நீ இடம் கொடுக்குற வாழ்க்கை இடம் கொடுத்த, அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல மாதிரி கத்துனேன், கத்தி என் மானத்தையே வாங்கிட்ட. அந்த கத்தல நீ முதல்ல கத்துக்க வேண்டியதானே, இல்ல நான் உன் பக்கத்துல வரும்போது கத்துக்க வேண்டியதானே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசி நல்ல மாதிரி நீ நடிச்சுட்ட. ஆனா நானும் எங்க அப்பாவும் தாண்டி தலை குனிஞ்சோம். அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சது, ஆனா அதுக்கப்புறம் இது தப்பாயிரும்னு எனக்கு தோணுச்சு, அதான் கத்துனேன். சரி, உனக்கு தோணி இருக்குல்ல, அதை நீ என்கிட்ட எடுத்து சொல்லிருக்க வேண்டியதானே. ஏண்டி என் பெத்தவங்களை என்ன அசிங்கப்படுத்தின? எனக்கு இன்னும் அவமானத்துக்கு வெளியில வரவே முடியல. இப்பெல்லாம் எனக்கு எந்த பொண்ணு பார்த்தா எந்த ஃபீலுமே வரதில்ல. உன்கிட்ட நடந்துகிட்டதோ அதனால நான் அசிங்கப்பட்டோம், எனக்கு இது வரைக்கும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னை காதலிக்க சொல்ல நான் காதலிச்சுவேன், எனக்கு வாங்கிட்டு வந்துடும். என்கிட்ட இந்த மாதிரி எத்தனை பேர் தெரியும்.
ஏய், நீ உண்மையிலே நல்ல பொண்ணா இருந்திருந்தா நான் வந்து உடனே நீ தடுத்துருக்கணும். அதுக்கு வேணும் நம்ம 2 லவ் பண்ணதே கிடையாது. நீ எங்க இருந்த, நான் எங்க இருந்தேன். அன்னைக்குதான் முத உன்னை நான் பார்த்தேன். அது என்ன பார்த்தனைக்கு லவ் வந்து பார்த்தனைக்கு எல்லாம் அதுக்கு பேரு வேற. இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, என்ன மாதிரி கேவலமான ஜென்மம் இந்த உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. இங்க பாரு, எங்க அப்பாட்ட போய் நான் அத்தனை காதலிச்சேன், அத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எதாவது சொன்ன மூஞ்சி முறைய பேத்துருவேன். உன் டெஸ்ட்டுக்கு எவனாவது இருப்பான், அவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. எங்க அப்பா கிட்ட போய் என்னை பத்தி ஏதாவது சொன்ன, அக்கா சாரி தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை தான் நான் லவ் பண்றேன். என் வாய தப்புதான் வந்துடும். எனக்கு எங்க அம்மா மாதிரி குணம் பொண்ணு தான் தேவை. உங்க அம்மா மாதிரி குணத்துல உள்ள பொண்ணு எனக்கு தேவையில்லை. உங்க அம்மையே பிடிக்காது, உன்னைய வரை எனக்கு பிடிக்கும். பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த நிக்கங்க பின்னாடி அவங்கள மாதிரி இருக்கணும். என்ன சூப்பரா செஷன் பண்ணிருக்கான். பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும், முகத்திலேயே அமைதலும் பண்பும் தெரியணும். உன் முகம் கட்டைய கண்ணில் போய் பாரு. இந்த மலர் கூட என்ன கம்பேர் பண்ற? தப்புதான். அந்த பொண்ணு கூட உனக்கு கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. என்ன அதிர்ஷ்டக்காரன், சரியா சூஸ் பண்ணிருக்கான். சை அவங்க கூட உனக்கு கம்பேர் பண்ண தப்புதான். சின்னத்தா இல்ல அண்ணே, அது வந்து அண்ணியா? இந்த ஒண்ணு இல்லாதவளும் நானும் ஒண்ணு. இவ கூட என்ன கம்பேர் பண்றீங்க? அவங்க பக்கத்துல கூட நீ நிக்க முடியாதுன்னு சொன்னேன். பார்க்கலாம். அத்தா உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. வரேன்னு சொல்லுங்க நீ. சரி. அண்ணியா? இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட போய் எனக்கு சின்னத்தான் வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எதாவது சொன்ன, நாளை எங்க அப்பாட்ட ஓப்பன் செய்வேன். இந்த மூஞ்செல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். சொல்லி பாரு. அடைச்சி நான் உன்னை பிடிக்கணும்னு சொல்றேன்டி. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, நான் வேற எப்படியா தர பண்ணுப்பா. என்னம்மா என்ன செய்ய ஆடிட்டு இருக்க? திலிபத்தா என்ன திட்டிட்டாங்க மாமா. திலிபத்தா என்ன திட்டிட்டாங்க. எதுக்கு மாத்திட்டுனா? மாமா மாமா என்னம்மா? திலிபத்தா இல்ல, அதான் நம்ம அத்தை தமிழத்த தம்பி பொண்ணு இங்க இருக்காளே, வேலைக்காரி மாதிரி. அப்படி சொல்லக்கூடாது. என்ன அது வீட்டுல வேலை செய்வா, ஆனா வேலைக்காரி எல்லாம் கிடையாது. அவ வேலைக்காரி மாதிரி தானே இருக்கா. சொல்லக்கூடாது. அத்தைக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவான். அப்படி சொல்லாத. இல்ல மாமா, அந்த பொண்ணை கூப்பிட்டு பொண்ணுன்னா அப்படி இருக்கணும், பொண்ணு மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது அவளுக்கு இங்குள்ளவங்களே பார்த்து வளர்ந்துட்டானா, நீ கொஞ்சம் ஸ்டைலா மாடலா இருக்கியா, அதுக்காக சொல்லியிருப்பான். வேற எதுக்கு இருக்காதுமா. இல்ல மாமா. இல்லம்மா, அவன் அப்படி குரலா சொல்ல மாட்டான். அவனுக்கு அவங்க அம்மா எல்லாரும் பார்த்து வளர்ந்தானா அதே மாதிரி இருந்தா தான் பிடிக்கும். அந்த பொண்ணு அதே மாதிரி இருக்கான்ல, நீ கொஞ்சம் ஃபாரின் ஸ்டைல இருக்கியா, அதனால அப்படி சொல்லியிருப்பான். நீ அந்த பொண்ணு மாதிரி இருன்னு சொல்லியிருப்பான். வேற ஒண்ணு இருக்காது. இல்ல மாமா. இங்க பாரு, திருப்போனை பத்தி நீ குறை சொல்லக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. இதுக்கு மேல திருப்பி பத்தியோ திருப்பனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. உனக்கு என்ன வேலை வைக்கணும் மட்டும் சொல்லு. அவங்கள பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. அவங்கள பத்தி பேசுனா மாமாக்கு கோவம் வரும், புரியுதா? அத்தைக்கும் கோவம் வரும், எனக்கும் கோவம் வரும். அது தர வேற எதுனாலும் பேசு. இல்ல மாமா, நான் சொல்ல வந்தது கேளுங்களேன். சொல்லு. அந்த பொண்ணை பார்த்து தெளிப்பத்தா அண்ணின்னு கூப்பிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, அண்ணி அப்படின்னு கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட கூட அப்படிதான் சொன்னாரு. அண்ணின்னு கூப்பிட்டாரு. அது எப்படி மாமா அண்ணின்னு கூப்பிடலாம்? அந்த பொண்ணோட நான் பெரிய பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு அண்ணின்னு கூப்பிடுறான். அண்ணின்னு கூப்பிட்டானா? ஆமா மாமா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணின்னு கூப்பிட்டானா? ஒருவேளை திலிப்பு ஏதாவது சொல்லிருப்பானோ? இல்ல என் பிள்ளைக்கு நான் பெரிய தான் பார்ப்பேன். அவன் சேட்டை செலுத்து ஆகுறது. தமிழ் தமிழ் இல்ல இப்பவே நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அவ்வளவுதான். இதான் சந்து பொண்ணு, இப்பவுமே தாலி கட்டி வச்சிருவா. தமிழை நம்ப முடியாது, வேற மாதிரி தான் பண்ணணும். இல்ல என் பையன் அவளை விரும்பக்கூடாது. நாம அலப்பற பண்ணணும். தமிழ் இதுதான் சரியான சந்த பொண்ணு, அவ புத்திசாலித்தனமா செயல்பட்டுருவா. என் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை நான் பார்ப்பேன். எனக்கு என் பொண்ணை வளர்க்கதான் முக்கியம். மத்த யார் எக்கேட் பண்ண எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் பையன் நல்லா இருக்கணும். இந்த பொண்ணு கூட வந்த என் புள்ள அவளுக்கு என்னத்துக்கு வருது? எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத ஒருத்தி கூட இல்ல. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த அபார்ட்மெண்ட் வெறும் 20 லட்சம் ரூபாய் தான். வெறும் 20 லட்சம் ரூபாய் தானா? ஆமாங்க. இங்க கிச்சனை பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே கிச்சன் இருந்துச்சு, கறி பிடிச்சு போய் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு. பாதி நாள் சாணியை சேர முழுகணும். இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. பாத்தீங்களா, அப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன். புதுசுல எல்லாமே பளிச்சுன்னு தான் இருக்கும், பல்ல காட்டதான் செய்யும். போக போக அப்படிதான் ஆகும். அந்த வீட்டுக்கு வரும்போது கூட நம்ம வீட்டு கிச்சன் இப்படிதான் பல பலன்னு தான் இருந்துச்சு.
இப்போதானே பல்ல கட்டிட்டு அதே மாதிரி இதுவும் ஆயிட்டுனா வேற அபார்ட்மெண்ட் எடுத்துடலாமோ? ஐயோ என்னங்க அப்பெல்லாம் இல்லங்க. அதெல்லாம் நான் இங்க நல்லா பாத்துக்கிடுவேன். ஏன்னா அங்க எல்லாரும் பாப்பாங்க. அதனால ஏனதானே வேலை பார்ப்பேன். இங்க அப்படி இல்லல. இது நம்ம வீடுல. அங்க இருக்கும்போது உனக்கு எப்ப தெரிஞ்சிருக்கு எனக்கு வெளியில போகணும், அதனால வேண்டாம் வேலை பார்த்துருக்க. அது எப்படி மனசு வரும்? அதெல்லாம் நம்ம வீடா? இது நம்ம வீடு. எப்படி வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. நீங்க நான் தானே இருக்க போறோம், அதனால வீடு சுத்தமா தான் இருக்கும். ஆமா, 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன பெரிய மலையா? அதுச்சேதான் 2 பேருக்கு தானே போதும். என்னங்க நான் இங்க இருந்து காலேஜுக்கு போறதே எனக்கு ரொம்ப பக்கங்க. அப்படியா? நீங்களும் இங்க ஏதாவது ஆபீஸ்ல ட்ரை பண்ணுங்களேன். என்னால ட்ரை பண்ண முடியாது, நீ வேணா ட்ரை பண்ணிக்க. நீ வேணா ட்ரை பண்ணித்தா. நான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவ நல்ல ஆபீஸ்ல சேர்த்து விடுன்னு சொல்லியிருக்கா. உன் ஃப்ரெண்ட் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளோ? என்ன வேணாலும் பண்ணவே சொல்லியிருக்கா. எங்க பால் காய்ப்புக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்து வைக்கேன்னு சொல்லியிருக்கா. அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா? ஃப்ரிட்ஜ் எடுத்து வைக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரி. அது ஏதாவது திங்ஸ் வேணா கேளுடினா. சேச்சா வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓ சரி சரி. எங்க அடுத்து வாங்க, நான் நிறைய ரூம் காட்டுறேன். காட்டு. என்னங்க இதான் ஹால். எப்படி இருக்கு இது? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த பர்னிச்சர் ஒர்க் எல்லாம் அவங்களே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. ஃப்ரீயா? ஆமாங்க, அபார்ட்மெண்ட் வாங்குற எல்லாருக்குமே இது எல்லாமே ஃப்ரீ. 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கா 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இது ஃப்ரீயா? இது பண்ணுக்கு 1 லட்சம் கூட ஆகாது. ஃப்ரீ இல்லைன்னா பொல்ல கட்டா பாரு. ஓ எல்லாமே ஃப்ரீயா? அதனால தான் நான் இந்த ஃபிளாட்டை புக் பண்ணேன். பக்கத்துல ஒரு ஃபிளாட் இருக்குது, 18 லட்சம் ரூபாய் தான். ஆனா அங்க இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே இல்ல. உன்னை தேன்மொழி முட்டாள்னு சொல்லல, தப்பே இல்ல. அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? அது ஏதோ 500ன்னு சொன்னாரு. ஆனா எந்த பினிச்சுமே இல்ல, நல்லாவே இல்லங்க. 500? 18 லட்சம். இது 350 ஸ்கொயர் ஃபீட்டு 20 லட்சம் ரூபா. ஆனா இங்க பர்னிச்சர் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்குலாங்க. அறிவில்லாத பொம்பளை கையில பணத்தை கொடுத்தா என்ன அவங்களுக்கு சிறந்த உதாரணம் நீ ஒருத்தி தான். பொம்பளை கையில வருமானம் போக கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லா பொம்பளையும் சொல்ல முடியாது, உன்ன மாதிரி முட்டை பொம்பளை தான் சொல்லணும். எங்க அதே மாதிரி இங்க இருக்க பர்னிச்சர்ஸ் எதுக்குமே நம்ம பணம் கொடுக்க வேண்டாம். ஓ இன்னைக்கு நம்ம சாவி வாங்கிடலாங்க. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 18 லட்சத்துக்கு தான் பார்க்கலாமே. ஏங்க அங்க எந்த பர்னிச்சர் ஒர்க்குமே இல்லங்க, சும்மா பில்டிங் மட்டும் தான் இருக்கு. கூட ஒரு பெட்ரூம் இருக்கு. ஒரு பெட்ரூமுக்காக இந்த மாதிரி இருக்க வீடெல்லாம் விட முடியுமா? எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன் இது. ஏ ஒரு பர்னிச்சர் ஒர்க் பண்ணதுக்கு 1 லட்சம் ரூபா தாண்டி ஆகும். இதை விட அந்த வீட்டை சூப்பரா இருக்கலாம். இன்னொரு பெட்ரூம் வேற எக்ஸ்ட்ரா இருக்கு. எதுக்கு இதுல போட்டு துட்டு கறியாக்குற? இல்ல இல்ல, எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. இதுதான் பளிச்சுன்னு இருக்கு. எவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அங்க வெறும் சாதா பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. ஏ எந்த பெயிண்ட் இருந்தாலும் 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்காது. இதுவும் அதே மாதிரி தான் ஆகும். நாம வேணா அந்த வீட்டுக்கு கூட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். மிஞ்சி போனா 50,000 ரூபாய் தான் ஆகும். அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த வீடு தான் வேணும். இதுதான் பளிச்சுன்னு இருக்கு. இங்க பாருங்க, பெட்ட பாருங்க. அதுக்கு தான் நான் அந்த வீட்டை சூஸ் பண்ணல. லைட் செட்டிங்க பாருங்க. ஏங்க அந்த வீட்டுல நம்ம வெறும் பாய் வச்சு தானே படுத்திருந்தோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பணம் கொடுத்துருக்கோம்ல, நல்லதா இருக்கும். பணம் கொடுத்தா எல்லாமே நல்லதா இருக்கும். சும்மாவா 20 லட்சம் 25 லட்சம்னா வாழ்நாள் முழுவதும் சம்பாத்தி பண்ணாலும் 25 லட்சத்தை எடுக்க முடியாதுல்ல. அது மொத்தமா ஒருத்தன் கையில கொடுக்கும் போது சுகமா தான் இருக்கும். பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த பணத்தை கொடுத்த போய் தானே இவ்வளவு அழகான வாழ்க்கை. நான் இங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்தா எனக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும். அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர முடியுமா? எங்க பார்த்தாலும் மாட்டுச்சாணி. பெரிய கமிஷனர் வீடா, போலீஸ்கார வீடா. வீட்டை பார்த்தா போலிய பொட்டி காட்டு வீடு. வீட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் மாடு வைக்கோலு. விவசாய குடும்பம் அப்படிதான் இருக்கும். அதுக்காக ஒரு கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க வீடு மாதிரியே இருக்குது அது. எப்பாச்சை. ஓ நீ என்ன மாளிகையில பிறந்த? ஆமா, மாளிகையில பிறக்கலதான். ஆனா வாழும் போதாவது மாளிகையில வாழணும்ல. நீ இருந்த வீடு என்ன லட்சணமா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதுக்காக பழசையும் மறக்க கூடாது இல்ல. இங்க பாருங்க, பழைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருந்தா மறக்க வேண்டாம். கேடுகட்ட வாழ்க்கையா இருந்தா மறந்துதான் ஆகணும். இங்க பாருங்க, இந்த வாழ்க்கை தான் நிஜம். இப்ப இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது கொஞ்ச நாள் தான், அப்புறம் இதுவும் சலிச்சிரும். இதை விட பெருசா தான் ஆசை இருக்கும். அப்போ யார மிரட்டி பணத்தை வாங்குவ? இருக்க புள்ளியும் வித்தாச்சு. நீ விக்கிறதுக்கு புள்ள கூட இல்லையே. அடுத்து உனக்கு பெரிய அபார்ட்மெண்ட் தேவைப்படும். இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. இப்படி பேசி பேசி நீங்க கீழே அடிக்க போய்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா வாழணும்னு நினைங்க. இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா பேச பழகுங்க. புள்ளைய வித்துட்டு அபார்ட்மெண்ட்ல வாழ்றது பாசிட்டிவ் அடி. ஐயோ யார் வித்தா? ஏன் அப்படி சொல்றீங்க? இது நமக்கு கிடைச்ச சொத்து. அப்ப புள்ளையில கூட்டுருமா? அப்ப நம்ம புள்ளையில கூட கூட்டு வந்துட்டா? கூட்டிட்டு வாங்க. சரி, புள்ள வந்தா ஆனந்தி என்ன விக்கிறேன்னா வருவாங்க. விக்கிறேன்னா ஆனந்தி அண்ணி வந்தாங்கன்னா புழுத்தண்ணன் வந்துருவான். புழுத்தண்ணன் தான் தேன்மொழி, அப்படியே கிஷோரு எல்லாரும் கூட்டு வந்துட்டா ஜாலியா இருக்கும்ல. ஒரு மண்ணு வேண்டாம், எந்த பயவழியும் வேண்டாம். நீங்களும் நானும் மட்டும் இருந்தா போதும். எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்டி. ஒண்ணும் தேவையில்லை, நீங்களும் நானும் மட்டும் இருந்தா போதும். அப்போ ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? நான் படிக்க போக வேண்டாம். காலத்துக்கு உங்களுக்கு புள்ள பெத்து கொடுத்துட்டே இருந்தா என் வாழ்க்கை நான் இப்போ வாழ்றது. தேன்மொழி டாக்டருக்கு படிச்சிருக்காடி. எத்தனை குழந்தை பெத்துக்கு ரெடியா இருக்கா. எங்க அண்ணன் 10 புள்ள கட்டாலும் பெத்து கொடுப்பா. புள்ள பெக்கிறது ஒண்ணும் பட்டிக்காடு இல்லடி.
புள்ள பக்கத்துல பட்டிக்காடுன்னு எப்ப நினைக்கிறீங்களோ அப்பவுமே வம்சம் அழிஞ்சு போச்சு. ஒரு மரம் 1000 மரங்களை உருவாக்குது, ஒரு செடி 1000 செடிகளை உருவாக்குது. ஒரு மனுஷன் மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்கிறான். அதனாலதான் மரம் செடி என்னைக்குமே அழியாம இருக்குது. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? இங்க பாருங்க, என்னால பெத்துக்க முடியாது. நான் காலேஜுக்கு போகணும், படிக்கணும், அடுத்து நான் வேலைக்கு போகணும். அப்படி செத்து போயிடணும். இப்படி நாஸ்திகம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பிள்ளைகளே பெத்துக்கிட்டு நம்ம எப்ப வாழ்றது? இவ்வளவு சீரளமா என்ன யோசிக்கிறீங்க? வாழ்க்கையில என்னடி எனக்கு புரியல. என்ன வாழ போறீங்க? என்ன எதிர்காலம் எனக்கு புரியலடி. சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் வாழண்டாமான்னு கேக்கீங்க. அப்படி தனியா இருந்து என்ன தாண்டி வாழ போறீங்க? எனக்கு புரியலடி. அப்படி என்னடி வாழ்க்கை இருக்கு? யாருமே இல்லாத வாழ்க்கை இல்ல. எனக்கு சொல்ல, அந்த வாழ்க்கையில என்ன இருக்கு? இல்ல படிச்சு நல்ல வேலைக்கு போறது சந்தோஷம், அதுக்கப்புறம் நான் வாழணும்னு கேக்கீங்களா? அந்த வாழ்க்கைனா என்னடி? புடிச்ச இடத்துக்கு போறது, புடிச்சத சாப்பிடுறது. சரிடி, நீ பிடிச்சதெல்லாம் சாப்பிடுற, அது ஆசை தீர்ந்து போச்சுன்னா இப்படி பேசிட்டே இருக்காதீங்க. சொல்லுடி. சரி, நினைச்சதா சாப்பிடணும், நினைச்ச இடத்துக்குலாம் போகணும். எத்தனை வயசு வரைக்கும் தனியா ஊர் சுத்துறது, தனியா ஜாலியா இருக்கிறது தான் சந்தோஷம் இல்ல? ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிறது, அதுதான் ஜாலியான லைஃப். யாரோ ஒரு ஃப்ரெண்டு, நம்ம வாழ்க்கையில வர ஒரு உறவு, அவங்க கூட ஜாலியா இருக்கணும், அவங்க கூட அரட்டை அடிக்கணும், அவங்க கூட ஊர் சுத்தணும்னு நினைக்கிற நீங்க உன் வயிற்றுல வர புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும், அதை அழகா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை படிக்க வைக்கணும், அதை ஆளாக்கணும், அது வளர்ந்து பேரு புகழ் வாங்குறத கண்ணால பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை ஏண்டி இழக்குறீங்க? அதை ஏண்டி நினைக்க மாட்டேங்க? அதுவும் சந்தோஷம் தாண்டி. நாம இன்னைக்கு வளர்ந்தோம், இந்த பூமிக்கு வந்தோம், நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய படிக்க வச்சோம், ஆளாக்கணும், அது நமக்கு இன்னைக்கு பேரு புகழ் வாங்கி கொடுக்கு. அது ஒரு படிப்பு படிச்சுட்டு அது ஒரு 1 மாசம் சம்பளம் எடுக்கும் போது நீ நெஞ்சு நிமித்தலாமடி. என் உழைப்புல நான் பெத்த புள்ள வந்திருக்குன்னு நெஞ்சு நிமித்தி நிக்கலாமேடி. நெஞ்சு நிமித்தி கிளவியானதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அட்டடிச்சு என்ன பண்ண போற? எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸோட எழுத சொல்லி அட்டடிக்க போற? சொல்லுடே. அதே குடும்பம் இருந்தா நம்ம புள்ள, அதுக்கு பிறக்க போற புள்ள, அப்படி 4 தலைமுறையை பார்க்கலாமேடி. எனக்கு புரியடி, உங்க புத்தி என்னடி இவ்வளவு மோசமா இருக்குது? உங்க மூலம் வேலை செய்யுமா செய்யாதா? இப்படியே கிளவி மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, எனக்குன்னு என் வாழ்க்கைய நான் வாழணும். காதலிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்க கூட ஊர் ஊரா சுத்தணும், ஜாலியா இருக்கணும். நான் கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிருவேன், என்ன மாத்திருவேன்னு கேட்க. எந்த பொருளுமே கொஞ்ச நாளே சலிச்சிரும்டி. என் கையை பிடிச்சிட்டு நீ எத்தனை நாள் குடிச்சுக்குவ? இல்ல, நான் சலிச்சுட்டேங்கிறதுக்காக இப்பதான் நாகரிகம் அதுன்னு வளர்ந்துட்டேன், மாத்திருவியான்னு கேட்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமான்னு கேட்க. இவ்வளவு யோசிச்சிட்டீங்க, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? இவ்வளவு தூரம் இறங்கி உங்களால யோசிக்க முடியுது, அடுத்த ஒரு கருத்தை செஞ்சு பார்க்கறதுக்கு உங்க புத்தி எவ்வளவு நேரண்டி ஆகும் வேலை செய்யறதுக்கு? இப்படியே பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கோவம் வந்துரும். சரி, அட்வான்ஸா கொடுத்துட்டு வா. அப்படி சந்தோஷமா சொல்லுங்க. நாளைக்கு கிசார் பணத்தை கொடுத்துவாரு, நாளை கட்சி வந்து பாலக்காய் வச்சுக்கலாம். பால்காய்ப்புக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி நான் யார கூப்பிடணும்? உங்க வீட்டு ஆட்கள் யாருமே வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும். முட்டாள் முட்டாள் முட்டாள். அழகர நீ ஒரு முட்டாள். நீ எப்படியும் கஷ்டப்படுவ, கண்டிப்பா கஷ்டப்படுவ. அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன்னா நாய்ப்படாத பாடுபடுவேன். நீ அலறி அடிச்சுட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போவ, ஆனா அந்த பழைய வாழ்க்கை நீ வாழவே முடியாது. அந்த பழைய உறவை நீ புதுப்பிக்கவே முடியாது. அந்த உரிமை, அந்த அதட்டல் எதுவுமே நீ அங்க பார்க்க முடியாது. புதுசா ஒரு கெஸ்ட் மாதிரி தோணும். போச்சு. முட்டாள்தனம் பண்ணிட்ட. அந்த தேன்மொழியில யார் ஒருத்தரை குறி வச்சுக்கொண்டு சொன்னான்னு வச்சுக்கையா, அது சரியா இருக்கும். என்னையும் அப்படித்தான் சொல்லுவா, முட்டாள் முட்டாள் முட்டாளும்பா. முட்டாளதான் இருந்தேன், அடுத்து ஒன்ன சொன்னா நீயும் முட்டாள் தான். நான் ஒன்ன வச்சு அந்த வீட்டுக்குள்ள போறேன், நீ வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, நீ அந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. ஒன்ன வச்சுதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். எனக்கு ஒரு குடும்பம் தேவை, எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை. வெளியில வந்து நாய்ப்படாத பாடுபட்டுட்டேன், இதுக்கு மேல என்னால நாய்ப்படாத பாடலாம் பட முடியாது. எனக்கு ஒரு பாதுகாப்பு அரண் தேவை, அதுக்கு ஒரு குடும்பம் தேவை. குடும்பம்னு சாதாரண நினைச்சேன், குடும்பம்னா எவ்வளோ பெருசுங்கதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா மனுஷனுக்கும் மனசுக்கும் ஒரு குடும்பம் தேவை. நான் அந்த குடும்பத்துக்குள்ள வரணும்னா நீ அங்கதான் இருக்கணும். உன்னை வச்சே நான் உள்ள வரேன். எனக்கு தேவை, எனக்கு அந்த குடும்பம் தேவை. தேன்மொழி, மன்னிச்சிரு, சத்தியமா உன் வாழ்க்கை நான் தட்டி பறிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு பொறாமையா தான் இருக்கு, ஆனா உன் வாழ்க்கை நான் தட்டி பறிக்க மாட்டேன். எனக்கு ஒரு இடம் தேவை, என்னை மன்னிச்சிரு. நீ என்ன பாரமா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும் ஒரு குடும்பம். என்னதான் வெறுத்தாலும் எனக்கு ஆபத்துன்னு வரும்போதே கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தர் எனக்காக நிப்பாங்க.
அந்த ஒரு நபருக்காகவே நான் அந்த வீட்ல வாழணும். அந்த வீட்ல ஒரு நபரையாவது நான் சம்பாத்தியம் பண்ணணும். அவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, அவனே தாழ்வதும் பெண்ணாலே. கொண்டாடிப்பட்டு சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் உடனே நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவன் எங்க கஸ்டர்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். நாங்க பண்ண ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தன் தான் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருக்கதா எங்களுக்கு தகவல். அப்படி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு வராம மெடிசன் சம்பந்தப்பட்டதை எதையாவது வாங்க வந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா சார். இங்க எந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்குது? பெரும்பாலும் கர்ப்பிணிகளுக்கு தான் இங்க நிறைய வார்டு இருக்கு சார். ஜென்ரல் வார்டு அந்த அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. பெரும்பாலும் இங்க கர்ப்பிணிகள் தான் நிறைய பேர் வருவாங்க. ஓ, இன்னொன்னு குற்றவாளிக்கு இதுதான் தோதுவா இருக்கும். ஏன்னா கர்ப்பிணிக்கு முதல் டக்குன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. போலீஸுக்கு சந்தேகம் வராது. சார் அப்படி யார் வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே தகவல் சொல்றேன் சார். சொல்லித்தான் ஆகணும். ஒருவேளை உங்க ஹாஸ்பிட்டல் இருந்து எத்தாவது சின்ன குழு போயிருந்தாலும் டோட்டல் ஹாஸ்பிட்டலையும் சீல் வைக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கோங்க. இல்ல சார், அது எதுக்கு சார்? யாரையும் காப்பாத்துறதுக்கு நாங்க எங்க சார் பண்ணணும்? கண்டிப்பா சார், சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே தகவல் கொடுக்குறேன். இங்க பாருமா, இந்த ஹாஸ்பிட்டல்லே உனக்கு பார்க்கலாம். இங்க நல்ல டெலிவரி பார்ப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இங்க பார்க்கலாம். நம்ம வீட்டாளர்களுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ளூர்ல மாத்திக்கலாம். சரியா? அது வரைக்கும் நம்ம இங்கதான் செக்அப் வரணும். 3வது மாசம் ஸ்கேன்ல இருந்து எல்லாமே கரெக்டா எடுக்கணும். சரியா? சரிங்கப்பா. இங்க பாரு, பயப்படாத. டாக்டர் எனக்கு தெரிஞ்சவதான். எல்லா டீட்டெயிலும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால நீ பயப்படாம தைரியமா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடு. அதிகமா வாமிட் வருதுன்னு சொன்னல? ஆமாப்பா, வீட்ல இருந்து கண்டுபிடிச்சிருவாங்களான்னு பயமா இருக்கு. பயப்படாத. சரியா? சரிங்கப்பா. புள்ள ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷமா இருந்தாதான் புள்ள நல்லா இருக்கும். மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். சரிங்கப்பா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்குவேன். சரியா? சரி, இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. நீ கொஞ்சம் தண்ணி அதிகமா குடிக்கணும். தண்ணி குடிச்சிருவியா? அப்படி குடிக்கேன்ப்பா. இரு, நான் அப்படியே ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. நீ உட்காரு. இரு, தலை சுத்து மாதிரி வருதுன்னா டாக்டர் சொல்லிடு. நான் பக்கத்துல கடை இருக்கு, வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. பார்த்து உட்காரணும்னு. என்னம்மா மாசமா இருக்கியோ? அழகி, அழகி, இவ எப்படி இங்க வந்திருக்கா? இங்க எதுக்கு வந்திருக்கா? என்னம்மா மாசமா இருக்கியோ? ஆமா. என்னது மாசமா இருக்காளா? என்னது மாசமா இருக்காளா? எவ்வளவு நாளுமா ஆகுது? இப்பதான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னைக்குதான் செக்அப் வந்திருக்கோம். அப்படியா? நல்லா கவனிக்கிறதுக்கு ஆளு போலுக்கு. ஓடி ஓடில உன்ன கவனிச்சுட்டு இருக்காவ. ஆமா, கொடுத்து வச்சவதான். இப்படிதான் கவனிக்கணும் கற்பனை பெண்மலையில. யாரு? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அழகி தானே? அழகி எப்படி மாசமா இருக்க முடியும்? என்ன என்ன நடக்குதுங்க? சரிம்மா, இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணுமா? ஆமா ஆண்டி, ஸ்கேன் எடுக்கணும். அதான் தண்ணி குடிக்கணும்ல நிறைய. அதான் ஓடி ஓடி வாங்க போயிருக்காவல. அங்க ஒரு கடையும் இல்லையா? ஐயோ, இது கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்குல்ல, தள்ளி போகணும் பாத்துக்க. அந்த தம்பி என்ன ஓட்ட ஓட்டமா தண்ணி அங்க போகுது. என்ன பாசம் மேல. நல்லா அக்கறையா பாத்துக்கிறதாவல. சரி, நான் உட்காந்துக்கிறேன். சரிம்மா, எனக்கு நானும் என் மவளை தான் கூட்டம் பாத்துக்க. என் மவளுக்கு இப்பதான் 4 மாசம் ஆகுது. அப்படியா? நாளை இன்னைக்கு தான் முடியுது. ஆனா இன்னைக்கு 5 மாசம் ஸ்கேன் எடுக்கணும்ட்டாவ. அதான் வந்திருக்கோம் பாத்துக்கம்மா. சரி. எப்படி? அழகி, அழகி, எல்லாரும் கொண்டாடுங்களா வந்திருக்காங்க. எல்லாரும் எவ்வளவு புதுசை கூட்ட வந்திருக்காங்க. நான் மட்டும் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? உங்களை முழுசா நம்புறதை தவிர நான் எந்த தப்பு பண்ணலையே. ஏன் என்னையும் போய் இப்படி அனாதையாக்கிட்டு போனீங்க? சத்தியமா சொல்றேன், உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்களை நான் நம்பினேன், முழுசா நம்பினேன். அழகி மாசமா இருக்காளா? அழகி மாசமா இருக்காளா? அழகி, என்னம்மா? அது இங்க கடையே இல்ல, ரொம்ப தூரம் போனேன். இந்தா தண்ணி குடி. இன்னொரு தண்ணி பாட்டில வாங்கிட்டு வந்துட்டேன். அது பைக்ல வச்சிருக்கேன். ரொம்ப தூரம் போனீங்களோ? அதுக்கு என்ன, நம்மளும் அறிவு இல்லாம தண்ணி வாங்காம வந்துட்டோம். நல்ல நேரம், தூரத்திலேயே கிடைச்சது. சரிம்மா, இந்த தண்ணி குடி. ஏற்கனவே ரொம்ப தாகமா இருந்திருக்கும். இந்த குடிமா. நீங்க முத குடிங்களேப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ குடி. நீங்க ஓடி ஓடி போயிருக்கீங்க. ஆமா, ஸ்கேன் எடுக்கணும்ல, அப்புறம் நடந்து போயிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. இந்த குடி. ஏன்பா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த குடி. இப்ப பாரு, நீ படுற கஷ்டம் தேன்மொழி படுவா. நான் பாத்துருக்கேன். எப்போ எவ்வளவு கஷ்டப்படுவா. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஜெயராஜி கூட இருந்திருக்கணும். நல்லா கவனிச்சிருந்தானா நல்லா இருந்திருப்பேன். நான் என்னதான் கவனிச்சாலும் அவன் கவனிச்ச மாதிரி இருக்குமா? நான் சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னா. சரிங்கப்பா. இந்த குடி. மெதுவா மெதுவா. ஐயோ,
ஃபு, ஃபு. இங்க பாரு மெதுவா குடினா. சரிங்கப்பா. அப்ப பசிக்குப்பா. அப்படியா? நம்ம வெறும் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி போகும்போது சாப்பிட்டு போயிடலாம். அது வெறும் வயிற்றுல தானே ஸ்கேன் எடுக்கும் சொல்லிட்டாங்க. அதான் நான் சாப்பிடாம கூட்டு வந்தேன். நான் டாக்டர் போய் பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடுங்கன்னு சொல்றேன். எந்த டாக்டர் தான் பேசிட்டு வரட்டா? சரிங்க. இதுல இருந்துக்க இந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டாரு. அவங்க நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க. இல்லைன்னா ஸ்கேன் பண்ணதுக்கு நிறைய நேரம் ஆகுமா? கொண்டுங்க, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த குடிச்சிட்டாரு. நான் டாக்டர் பத்தி பேசிட்டு வரேன். பாவ், எவ்வளவு ஓட்டமா ஓடி போய் கஷ்டமா இருக்கு. வந்திருக்குது பொண்ணு தர. இது பொண்ணு தர எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும்? எதுக்கு ரகசியமா கூட்டு வந்திருக்கோம்? ஏன் அவன் ரகசியமா கூட்டு வந்திருக்கோம்? ஏன் நம்ம ஊர் சைடு ஹாஸ்பிட்டலே இல்லையா? எதுக்கு 50 கிலோமீட்டருக்கு தள்ளி இங்க கூட்டு வந்திருக்கோம்? ஏன் ரகசியமா கூட்டு வந்திருக்கோம்? அழகே, அழகே உள்ளவாமா. இவன் தான் கூட்டு வந்திருக்கான். ஏன் கூட்டு வந்திருக்கான்? ஒரே குழப்பமா இருக்க. சபா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே போதும் போதும் ஆயிடுதாம்மா. அம்மா, என்னங்க தம்பி? இங்க ஒரு பொண்ணு நீனாலே பாத்தீங்களா? இங்கனியா ஒரு காப்பி கலர் ட்ரெஸ் போட்ட பண்ணியா? ஆமாமா, பாத்தீங்களா? ஆமாமா, அது இப்பதான் உள்ள போறா, ஸ்கேன் பண்ணதுக்கு உள்ள போறாவ. ஸ்கேன்? என்ன ஸ்கேனு? அது அந்த புள்ள மாசமா இருக்குல்ல. அழகி மாசமா இருக்காளா? அழகி மாசமா இருக்காளா? அந்த புள்ள மாசமா இருக்கு. அதான் ஸ்கேன் பண்ண வந்திருக்காவ. புருஷனும் பொண்டாட்டி நினைக்க. என்னம்மா அந்த பையன் கவனிக்கான் தெரியுமா? பையனும் இப்படிலாம் இருக்கணும். தண்ணி கூட கிடைக்கவே இல்ல. அவ்வளவு தூரம் ஓடி ஓடி போய் இந்த தம்பி தண்ணி கொண்டு வந்து கொடுக்கு. இந்த கதை எந்த பையன் இப்படி பாப்பா? நல்லா கொடுத்து வச்ச பிள்ளை பாத்துக்கங்க. பொத்தி பொத்தி தான் கூட்டிட்டு போறான். டா இப்போ கூட டாக்டர் முன்னுக்குட்டியே போய் பென்ஷன் வாங்கிட்டு வரானே. இப்படியே சீக்கிரம் பாத்து விடுங்க. நீ நல்லா பாத்துக்கிட்டான் பாத்துக்கங்க. என் முதலுக்குலாம் பாருங்க, நான் தான் கூட்டிட்டு அழைதான் பாத்துக்கங்க. நீங்க சரிங்க தம்பி, நான் வாரேன். இல்ல 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 சார், நான் சொன்ன என் பொண்ணு இவதான். சரிங்க சார், உள்ள போய் நம்ம ஸ்கேன் எடுத்துடலாம் வாங்க. அவ பசிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, சின்ன பிள்ளைல அவளால தாங்க முடியல. முதல்ல ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். எனக்கு வேற மதியம் டியூட்டி வேற இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்க பொண்ணை அனுப்புங்க, நான் ஸ்கேன் பண்ணிடுறேன். இல்ல, அவ பயப்படுவா. நானும் வரேன். ஓ அப்படியா? சின்ன பிள்ளை கொஞ்சம் பயப்படுவா. புது இடம் இல்ல, நானும் கூட வரேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. அழைக்குமா வா. அப்பா கை பிடிச்சா பார்த்து போட முடியாது. நான் கூட தான் இருப்பேன். பயப்படாது என்ன? கூட இருங்கண்ணா, ஒத்தல மட்டும் விட்டுட்டு போறாதீங்க. சே, நான் அங்கே தான் இருப்பேன். நான் அங்கே தான் இருப்பேன். நீங்க சொல்லுங்க, அப்ப நம்புவா. உங்க அப்பா கூட தான் இருப்பாரு, வாமா. வா, நான் கூட தான் இருப்பேன். பயப்படாத வா. இப்ப தலை சுத்தி கீழே விழுந்துடாது. வா, கை பிடிச்சுக்க. சரிங்கப்பா.